என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்றாங்க. ரீசன் என்னன்னா, இப்போ என்கிட்ட 19:14 யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் பந்து ஜனங்கள்னா என் சொந்தக்காரங்க விலகி போனார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். ஆங்கிலத்தில் இருக்கு மை ஃபெமிலியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நெருக்கமான அறிமுகமான என்ன நல்லா தெரிஞ்ச சிநேகிதர்கள் இப்ப என்ன தெரியலன்ட்டாங்க. மை ஃபெமிலியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஃபர்காட்டன் மீ. எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனா இப்போ தெரியலன்ட்டாங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த பிரியமானவர்களே, இந்த உலகம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 19:14 சொல்றாரு, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். 15வது வசனத்தை வாசிங்க. 15-19 அப்படி வாசிங்களா. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகள் என்னை அந்நியனாக பார்க்கிறார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. 16வது வசனம், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிட்டு. ஒரு காலத்தில் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஒவ்வொரு காரியத்துக்காக கெஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. 17வது வசனத்துல சொல்றார் பாருங்க, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் மூச்சு காத்து படுறதே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. 18 சொல்றாரு, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. 19 சொல்றார், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல தான் யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். இயேசு நம்மை நேசித்தது நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்து இல்லை, நம்மளை பார்த்து. இந்த யோபுக்கு எல்லாமே 2 மடங்கு கிடைச்சிட்டு பாருங்க. 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்படியே 11வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, இதுதாங்க உலகம். முன்னாடி அறிமுகமாகி இடையில தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுல வந்து இருக்காங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு இலையே மட்டும் போட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்படி செஞ்சிடாதீங்க. முன் அறிமுகமானவர்களும் இடையில மறந்தாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்க. அது யோபுவுக்கு ஏதோ ஆச்சு இல்ல, யோபுவுக்கு ஆச்சு கொஞ்ச காலம் ஆச்சு, இப்ப வேற நிறைய ஆச்சு. இவன் வந்து சிரிச்சிட்டு இருந்தா இந்த யோபு நிறைய செய்வார்னு முந்தையே தெரியும். முன் அறிமுகமானவர்கள், என்னுடைய ஃபேமிலியர் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன தெரியாதுன்ட்டாங்க நான் கஷ்டப்பட்ட போது. இனி என்னில் பேச்சும் இல்லை, இனி என்னில் மூச்சும் இல்லை என்று இருக்கும்போது ஒரு சத்தம் வருது,
பிரியமான புருஷனே, அப்பா என்னை இவ்வளவாய் நேசிக்க, உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில் இது போல் அன்பை என்னோ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை ரபல தடரம செலரே ரிகமரே நேசித்தவரில் இது போ. ஆமென் சொல்லுமா. என் நிலைமை நன்றா, என் நிலைமை நன்றா அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்போ. ஆமென். என் நிலைமை நன்றாய் உம்மை போல், உம்மை போல் நேசித்தவரில் இது போல் அன்பை நான் பார்க்கலப்பா, இன்னும் பார்க்கலப்பா, இன்னும் பார்க்கல ஆண்டவரே. ஆமென். உபாகமம் 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிங்க. சகல ஜனங்களிலும், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. அந்த அன்புனாலதான் இன்னைக்கு நீ திரட்சியா இருக்கிற. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய சூழ்நிலை மாறுறத வச்சு மாறவே மாறாதுங்க. ஒரு ரோமன் கேத்தலிக் பாட்டு, அருமையான ஒரு பாட்டு உண்டு. அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே அதுதான் நிரந்தரம். இந்த உலகம் மாறும், மாறாத உறவு அது நிரந்தரம். இனியனில் பேச்சில்லை. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு முன் அறிமுகமானவர்கள்லாம் வருவாங்க. அப்ப நீங்க தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. நீங்க வீட்டுல இடம் கொடுத்தார். இடம் கொடுத்து எல்லாரும் மோதிரம் செஞ்சுட்டு வந்தாங்களாம். யோபு நினைச்சிருப்பார், நான் கஷ்டப்பட்ட போது ஒரு மோதகம் கூட வாங்கி தரல, இப்ப நீ, அதாவது இந்த உலகம் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குங்க. பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் உன்ட என்ன இருக்குன்னு தான், என்கிட்ட இருந்தா நான் ஏன் உங்கள்கிட்ட லோன் கேட்க போறேன்? உன்ட்ட என்ன இருக்கு? இதான் உலகம். ஆனா தானியேல் சொல்றார், இனி எனில், ஆண்டவர் சொல்றார், பிரியமான புருஷனான தானியேலே. ஆண்டவருடைய அன்பு நான் ஸ்ட்ரக்காய் நின்றுவேன். ஆமென். பாட்டு பாட்டாதான் வரும். ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, உம்தயை பெரிதையா என்மேல். சிலர் பேசுவாங்க தெரியுமா, இவன் எப்படி படிப்பான்னு பார்ப்போம், இவன் எப்படி ஃபீஸ் கட்டுறான்னு பார்ப்போம், இவன் எப்படி பிள்ளைக்கு திருமணத்தை நடத்துறான்னு பார்ப்போம். இதான் உலகம். பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் செய்ய வைப்பார். பார்த்துட்டே இருப்பாங்க. என் மேல தேவன் வைத்த அன்பு என்கிட்ட இருக்கிறத வச்சு இல்ல, என்ன வச்சு. இந்த அன்பு குறையாது. 2 காரியத்தை வேகமா சொல்லிட்டு செபிக்கிறேன். தானியேல் 10:20. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் யார் வாழ்க்கையிலும் குறுக்கிட மாட்டார். யார் வாழ்க்கையிலும்
உங்களை சில வார்த்தைகளை கொண்டோ சில தரிசனங்களை கொண்டோ கர்த்தர் டிஸ்டர்ப் பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் நான் வந்ததற்கு காரணம் தெரியுமா? இல்லப்பா சும்மா வந்துட்டு போனேன். நோ நோ, வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாதாம். அது தாம் அனுப்பின என்ன பர்பஸுக்காக வார்த்தையை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டு தான் திரும்புமா. என் ஆண்டவர் என்னிடத்தில் வந்து என்னை தெரிந்தெடுத்து என்னை பிரித்தெடுத்து அவருடையவனாய் அவருடையவளாய் நிறுத்தி வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என் ஆண்டவர் இந்த வார்த்தை என்னோடு பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. என் ஆண்டவர் இந்த பாதையில் என்னை நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. என் தேவன் என் வாழ்க்கையில சிங்கத்தையும் கரடையும் அனுமதித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. சிவந்த சமுத்திரத்தில் நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு காரணம் இல்லாமல் தேவன் எதையுமே செய்ய மாட்டார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. காரணம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றையுமே செய்ய மாட்டார். ஆமென். காரணம் உண்டு, காரணம் உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை இப்படி உட்கார வச்சிருப்பதுக்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை வெயிட் பண்ண வைத்திருப்பதற்கு ஒரு ரீசன் உண்டு. காரணம் உண்டு, காரணம் உண்டு. ஏமா உன்னப்பா இப்படி நடத்துறார்? காரணம் உண்டு. சொல்லுங்க இந்த வார்த்தைய. காரணம் உண்டு, காரணம் உண்டு. ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீதை நிக்க வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சபலா கரபா ரிகரபா பாலரா சத்தடலரே, தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சில காரியங்களை தடை பண்ணி வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. யாக்கோபே, உன் தொடையை தொட்டு சுளுக்க வைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சேகலரா பாபா ரிமாமரா கலரபா சேத்தனலரடா ரிபலராதரா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புவேன். என்னை இந்த சூழ்நிலையில இருக்க வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஓ, நான் நம்புவேன். யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. போர்த்திபார் வீட்டுக்குள்ள கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. போர்த்திபார் வீட்டுல இருந்து மீண்டும் ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. பான பாத்திர காரணம் 2 வருஷம் மறக்க வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில தேவன் இடைபடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை இப்படியே என்னை ஆண்டவரே இன்னும் இந்த சிச்சுவேஷன்ல உட்கார வச்சிருக்கிறீங்க. ஆமா, கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி இதுக்குள்ளே தான் ஆண்டவரே. காரணம் உண்டு, காரணம் உண்டு. தானியேல், நான் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? சும்மா வரல தானியேல், சும்மா விசிட் பண்ண வரல. ஆபிரகாம், நீ நினைச்சிட்ட நான் வந்து சும்மா உன்கிட்ட இருந்து இளைப்பாரிட்டு போக வந்தேன் நினைக்கிற. இல்ல, சாராளுங்க கேட்கிறார், சாராளுங்க. ஏன்? ஒரு காரணம் உண்டு, காரணம் உண்டு. தேவன் யாரையும் சும்மா விசிட் பண்ண மாட்டார். தேவன் யாரோடு சும்மா பேச மாட்டார். தேவன் யார் வாழ்க்கையிலும் தேவையில்லாம குறுக்கிட மாட்டார். ஒரு காரணம் உண்டு. நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஆமென். என்றாகிலும் கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. ஆமென். கிரகிக்க கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற நேரம் முடிந்து விட்டதுனால 10:21
சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். கவனிங்க, உங்களை சுத்தி 1000 வார்த்தைகள் வரும், அதுல 90% நெகட்டிவா தான் இருக்கும். சத்தியம் எது தெரியுமா? உங்களை அவர் சமூகத்தில் உட்கார வச்சு உங்க கூட பேசுறார் தெரியுமா? அதுதான் சத்தியம். உன் வாழ்க்கையை குறித்து 1000 பேர் 1000 சொல்லட்டும், உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம். ஆமே. உன் குடும்பம் 1000 பேசட்டும், உன் சகோதரர்கள் 1000 சொல்லட்டும், உன்னை பகைக்கிறவங்க 1000 பேசட்டும், உன்னை குறித்து கர்த்தர் சொல்றார்ல, ஆண்டவரே ஆண்டவரே ஃபியூச்சர் இது, ஆண்டவரே வா. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை என் வாழ்க்கை இதுக்குள்ள இருக்கு, அதை எனக்கு தேவன் வாக்கு தத்தமாக்கி தருவார். அதாவது ஒரு 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 டேப்லெட்டை உருவாக்குறதுக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் சேர்ந்திருக்கும், எவ்வளவோ சேர்ந்து என்னெல்லாம் மூலிகை இருக்குன்னு தெரியாது, என்னெல்லாம் பல ஐட்டங்களை சேர்த்து அதை அரைத்து அதை ஒரு ஒரு சின்ன கேப்சூலா, ஒரு சின்ன ஒரு மாத்திரையா மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கும். அதே போல என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கி அதை எனக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறார். எத்தனை பேர் என்ன பேசட்டும், சகோதரர்கள் தாவீது அகங்காரம் உள்ளவன். தாவீது அவ்விடத்திலிருந்து தள்ளி போய், போன வாரம் சண்டே செய்தியிலே சொன்னது, கோலியாத்தை பத்தி பேசாம சவுல், ராஜா எனக்கு என்ன தருவார், ராஜா எனக்கு, கோலியாத்து நிந்திக்கட்டும் என்னவும் செய்யட்டும், கொஞ்சம் நீ விட்டு பாரு, அவ்வளவு உன்னை பயங்காட்டுறவன் இங்கே தரித்திருக்கிறான், இங்கே ஹெல்மெட்டு, உன்னை பயமுறுத்துறான் தெரியுமா, கொஞ்சம் விட்டு பாரு, உனக்கு பயந்து நிற்கிறான். ஆனா தாவீது உன்ட்ட என்ன இருக்கு? வார்த்தை. வார்த்தை. என் வாழ்க்கையில எது சத்தியம் தெரியுமா? கர்த்தர் என்கிட்ட பேசினார்ல, டாக்டர் சொல்லுவாங்க நடக்காதுன்னு, கர்த்தர் நடக்கும்னு சொன்னா டாக்டர் சொல்றதுல சத்தியம், கர்த்தர் சொல்றது சத்தியம். உறவுகள் சொல்லும் நீ வாழவே மாட்டேன், கர்த்தர் சொல்வார் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் சொன்னா உறவுகள் சொல்றதில்ல சத்தியம், கர்த்தர் சொல்றதே சத்தியம். வா, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன். வா, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை. ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அந்த என் தேவன் எனக்கா என்ற பாடலை நம்ம பாடி செவிக்க போகிறோம். ஹalleluya. பாடு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்னை மறந்தது என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். ஆமென். என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே. ஆமென். நீர் செயல்படும் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க. நீர் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிரு. ஆமென். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், நோய்கள்
ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, மலைகளை பெயர்ப்பீர் என்றால், மலைகளை பெயர்ப்பீரென்றால், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தி என்றால் என் நோய்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமாய் கிரகிக்க முடியும். காரியம் செய்தி சர்வஞானியே, ரபலதனரே கிரகிக்க முடியும். காரியம் செய்தி ஆமென். சர்வஞானியே, என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது சேமரோ, என் தேவன் எனக்கா ஆமென் என்றாகிலும் என்னை மறந்தது ஹல்லேலூயா கிரகிக்க முடியா. காரியம் Thank you Father. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓரலம சந்தனலரே ரிகடரா லக்தரே ஹந்தரே. எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆமென். Jesus, 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 Jesus. Shabalara baba, ribala karaba, satadara la karaba, ribala vadaraba, rikalare, rimalare, திடப்படுத்துகிறவரே, நிலைநிறுத்துகிறவரே, உரமல சந்தடரலரா, ரகலரா பதனலரே, ஷெலரதனலரகரே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. Jesus, 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 Jesus. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. நல்ல தகப்பனே நன்றி. எங்களை திடப்படுத்துகிறவரே, கிருபையா எங்களை சந்திக்கிறவரே, எங்கள் மேல் நீர் வைத்த பாசத்தை சற்றும் குறைக்காதவரே, முகாந்திரம் இல்லாமல் நீர் எதையும் செய்யவில்லை. நீர் எங்களோடு பேசினதே எங்களுடைய வாழ்க்கை, அதுதான் எங்களை குறித்த உம்முடைய சத்தியம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கதாவே நீர் என்ன விதைத்திருக்கிறீரோ, நீர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறீரோ, அதுவே நிறைவேற போகிறது என்பதை இந்த நாளில் உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. என்னென்ன நிலைமையிலிருந்து வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் பார்த்தேன். உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.